வணக்கம் நண்பர்களே. ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லோரும் ஒன்று எதிர்பார்ப்பாங்க. அது என்ன அப்படின்னா, பிறக்கிற குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறது. பொதுவாகவே இப்போ பிறக்கிற குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறது வந்து இந்தியாவை பொறுத்தவரையும் முன்னாடியே ஸ்கேனில் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற சட்டம் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆணா பெண்ணா, ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா, அதுக்கு எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு முறைகள், நாட்டு மருந்து முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம வீட்டில் வந்து பாட்டிக்கால முறைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் சயின்டிஃபிக்கலாக ஒரே ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆணா இல்லை பெண்ணா அப்படிங்கிறது வந்து நிர்ணயிக்கிறது வந்து ஃபாதர், தந்தை தான் நிர்ணயிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, பெண்கள்கிட்டருந்து வர்ற அதாவது கருமுட்டையில் வந்து XX அப்படின்ற குரோமோசோம் தான் இருக்கும். இதே ஆண்கள்கிட்ட வந்து XY அப்படின்ற குரோமோசோம் இருக்கும். இந்த XX குரோமோசோமோட Y குரோமோசோம் இணைஞ்சது அப்படின்னா அது வந்து ஆணாகவும், இல்லை X குரோமோசோமோட ஆண்கள்கிட்டருந்து வர்ற X குரோமோசோம் இணைஞ்சது அப்படின்னா அது வந்து பெண் குழந்தையாக உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம உருவாக்குற குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத நம்ம உணவு மூலமாக வந்து நம்மளால் நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே பெண்கள் அவங்களோட உடம்புல வந்துட்டு நம்ம உடம்புல வந்து அமிலத்தன்மை, காரத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அண்டவிடுப்பு நாள் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு அவங்களோட உடம்பு அமிலத்தன்மையில் இருக்கா இல்லை காரத்தன்மையில் இருக்கா அப்படின்றத பொறுத்து கூட செக்ஸ் டெட்டர்மினேஷன் இருக்குது. எப்படி அப்படின்னா, இப்போ வந்துட்டு நிறைய இறைச்சி சாப்பிட்றவங்க, ஆரஞ்சு, முலாம்பழம் இதெல்லாம் அந்த டைமில் அண்டவிடுப்பு டைமில் வந்து ஒரு பெண் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க உடம்புல வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க வந்து செக்ஷுவல் ஆக்டில் இருக்கும்போது உள்ளே வர XY குரோமோசோம், ஆண்கள்கிட்டருந்து வர XY குரோமோசோமில் வந்துட்டு அந்த காரத்தன்மை வந்து Y குரோமோசோம் இருக்கு இல்லையா, அதை வந்து அதிக அளவு இருக்கும். அதனால உருவாக்குற குழந்தை வந்து ஆணாக உருவாகும். இதே வந்து அவங்க வந்துட்டு முட்டைக்கோஸ் அப்படி இல்லை அப்படின்னா முட்டை இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக சாப்பிட்டாங்க, அமிலத்தன்மை உள்ளது அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்க உடம்புல வந்து அமிலத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அந்த அமிலத்தன்மை என்ன பண்ணும் அப்படின்னா Y குரோமோசோம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஈர்க்காது. X குரோமோசோமை தான் அதிக அளவு ஈர்க்கும். அதனால் அப்போ வந்து உருவாகிற குழந்தை வந்து பெண்ணாக உருவாகும். இது இல்லாமல் ஆண்களுக்கு வயதாக என்ன ஆகும் அப்படின்னா அவங்கள்ட்ட Y குரோமோசோம் இருக்குது இல்லையா, அந்த Y குரோமோசோமோட அந்த நீந்தி போகிற தன்மை அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் உருவாகிற குழந்தை வந்து பெண்ணாக உருவாகும். பெண்களுக்கும் அதே மாதிரி வயது அதிகமாக காரம் இருக்குது இல்லையா, கார சுரப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது காரத்தன்மையோட அந்த தன்மை வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். அதனால் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறனால அதிகமாக வந்து X குரோமோசோம் இருக்கிறனாலையும் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக அதிகம். இப்போ நான் அந்த சொல்லியிருக்க வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.